கிறிஸ்தவ பார்ட் 6ல் பார்த்திங்கன்னா தேவன் ரொம்ப முக்கியமான சில காரியங்கள் பார்த்திங்கன்னா ஆவியின் சிந்தை நீதியின் பாதைக்கு ரொம்ப முக்கியமான தேவையானது ஆவியின் சிந்தையும் கிறிஸ்துவின் சிந்தையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய கிறிஸ்தவ வார்த்தைகளில் பைபிளில் முக்கியமான வார்த்தைகளாக இருக்குது. இதில் இந்த ஆவியின் சிந்தை உருவாகிறது தான் அந்த ஆவியின் சிந்தையை உருவாக்கி அந்த ஆவியின் சிந்தையை தொடர்ந்து தற்காக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. பார்த்திங்கன்னா இந்த ஆவியின் சிந்தை என்னெல்லாம் இருக்குதுன்னா ஆவிக்குரிய கிரியைகள் நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும் ஒரு நாளில், அது மட்டும்தான் அந்த நாளுடைய கணக்கு. இன்னொன்று பலியினால் என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை தன்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அப்போ பலியினால் உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள் மட்டும்தான் அவர் தேவனிடத்திலே போக முடியும். பலினாலே நான் உடன்படிக்கை தான் பார்த்திங்கன்னா பலினாலே நமக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறோம். அந்த வலி இருக்குது, அந்த வலி தான் பலி. அந்த ரத்தம் உருவாகிற அளவு அந்த வலி உருவாகும் பொழுது அங்கே பிளட் கிளாட் ஆகுது. அந்த வலியினால தான் நம்ம சாத்தானுடைய இதை ஜெயிக்கிறோம். முழங்கால் நிற்கும் போது ஜெயம் உண்டுன்னு சொல்லி நம்ம கிறிஸ்தவத்தில் சொல்ல காரணமே அதுதான் காரணமே. இன்னொன்று, உன்னுடைய ஜீவனுக்கு ஏதுவாக ஆத்துமாக்களை தருவேன். உன்னோட ஜீவனுக்கு ஈடாக தான் தேவன் ஆத்துமாக்களை தருவார். அதனால தான் நம்ம ஜெபம் பண்ணி ஊழியம் பண்ணால் மட்டும்தான் அங்கே கனிகள் உருவாகுது, ரட்சிப்பு உண்மையிலே உருவாக முடியும். அப்படி இல்லைன்னா அந்த பலியின் அடிப்படையில் தான் எப்போவுமே ரட்சிப்பே. ஒரு தேவன் நீதிமானதான் நம்பியிருக்கிறார். நீதிமான்களையும் விசுவாசிகளையும் தான் எதிர்பார்த்துருக்கிறார். நான் உலகம் முழுக்கவே இன்னொரு மனிதர் ரட்சிக்கப்படணும்னாலே அதுக்கு ஒரு நீதிமான்கள் ஜெபம் பண்ணால் மட்டும்தான், அவங்க அவருடைய சத்தை கொடுத்தா மட்டும்தான் அங்கே ரட்சிப்பு உண்டாகும். அப்படி தான் தேவன் மனிதனை படைச்சிருக்கிறார். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஜீவன் இந்த பலியினாலான உடன்படிக்கை செய்த நீதிமான்களே பரிசுத்தவான்களே என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அப்போது இந்த வசனம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதாவது பலியேலில் இரக்கத்தை விரும்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலியேலில் கீழ்ப்படிதலே முக்கியம், கீழ்ப்படிதலை விரும்புகிறார். அப்போ பார்த்திங்கன்னா இது மூணுமே இதில் நமக்கு இது மூணுமே வேணும். அதுதான் உண்மையான விஷயம். இதில் கீழ்ப்படிதலுக்குள்ளே நம்ம அதிகமான பலி கூடும். அதாவது நம்ம சீசன் ஆகலை, தேவனுக்குள்ளே இன்னும் பெருகணும்னு நினச்சி கோதுமை செத்ததையாகில் மிகுந்த கனிகளை கொடுக்கணும். அதாவது கம்ப்ளீட்டாக லைஃப் வித் கிரைஸ்ட், நானும் கடவுள் தான், தேவனோடு இருக்கிறத இந்த நாள் முழுக்க நான் செய்ய போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கும் பொழுது அதிகமான பலி தான் கூடுது. அந்த கீழ்ப்படிதல் தான் அது. அப்போ கீழ்ப்படிதலுக்குள்ளே பலி கூட தான் செய்யுது. அப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இரக்கம் பொறுத்த வரைக்கும் எண்ணங்களை நம்ம கண்டுபிடிச்சி இதை வேறு